வெல்கம் டு ஒய்கே டிவி பிக் பாஸ் தமிழ் சீசன் 8. பிக் பாஸ் நிகழ்ச்சியிலிருந்து உலகநாயகன் கமல்ஹாசன் விலகிவிட்ட நிலையில் அடுத்து யார் என்கின்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. இப்போ அதை பற்றி தான் எல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம். தமிழில் பிக் பாஸ் நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்தே அதை நடத்தி வருபவர் உலகநாயகன் கமல்ஹாசன். இன்னும் சொல்ல போனால் அவர் நடத்தியதாலேயே அந்த நிகழ்ச்சி பிரபலமானது என்று கூறலாம். ஏனெனில் அப்போது கமல்ஹாசன் அதிகமாக திரைப்படங்களில் நடிக்காமல் இருந்த காலகட்டம். மற்றொன்று, இது போன்ற ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கமலை யாரும் பார்த்ததே இல்லை. இதனாலேயே அந்த நிகழ்ச்சியை பார்க்க பலரும் ஆர்வம் காட்டினார்கள். அதோடு கமலின் அனுபவம், போட்டியாளர்களை அவர் அணுகுமுறை, அவர் பேச்சில் இருக்கும் பக்குவம், தவறுகளை நாசுக்காக சுட்டிக்காட்டும் அவரின் சாதுரியம் என எல்லாமே ரசிகர்களை கவர்ந்தது. இதனால் திங்கள் முதல் வெள்ளி வரை பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்க்காதவர்கள் கூட கமல் வருவார் என்பதற்காக சனி ஞாயிறு நாட்களில் அவருக்காகவே பார்த்தார்கள். கனிவு காட்ட வேண்டிய இடத்தில் கனிவும், கண்டிப்பை காட்ட வேண்டிய இடத்தில் கண்டிப்பையும் கச்சிதமாக காட்டினார் கமல்ஹாசன். இதுவரை வெளியான 7 சீசன்களையும் கமல்ஹாசனே நடத்தினார். சில விமர்சனங்கள் 7வது சீசனில் எழுந்தாலும் கமல்ஹாசன் சிறந்த ஒரு ஹோஸ்டாகவே இருந்தார். இந்நிலையில் தான் விரைவில் துவங்கியுள்ள 8வது சீசனை சினிமா பணிகள் காரணமாக நான் நடத்தவில்லை என கமல் சொல்லிவிட்டார். இந்த விஷயத்தை வேறு மாதிரி திரித்து பலரும் சொல்லி வருகிறார்கள். மற்றவர்களை ஒப்பிட்டால் விஜய் சேதுபதி சரியான தேர்வு என பலரும் சொல்லி வருகிறார்கள். ஏன்னா இப்ப ஏகப்பட்ட பேரை ஒப்பிடுறாங்க. இதை சூர்யா தொகுத்து வழங்கினா நல்லா இருக்கும், எஸ்டிஆர் ஏற்கனவே தொகுத்து வழங்கியிருக்கார், அவர் தொகுத்து வழங்கினா நல்லா இருக்கும், பிரகாஷ் ராஜ் தொகுத்து வழங்கினா நல்லா இருக்கும், சத்யராஜ் தொகுத்து வழங்கினா நல்லா இருக்கும், விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கினா நல்லா இருக்கும், பார்த்திபன் தொகுத்து வழங்கினா நல்லா இருக்கும், இயக்குனர் மிஷ்கின் தொகுத்து வழங்கினாருன்னா கெட்ட வார்த்தை பேசுவாரு, அது பயங்கரமா டிஆர்பி ஏத்தும். ஸோ அப்படின்னு இன்னும் என்னென்னமோ சொல்றாங்க, யார் பேரெல்லாம் சொல்றாங்க. பட் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கணும்னா ஒரு நட்சத்திர அந்தஸ்து இருக்கணும், வாழ்க்கை அனுபவம் இருக்கணும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயமாவது இருக்கணும். இப்ப உலகநாயகன் கமல்ஹாசன், சல்மான் கான், நாகார்ஜுன், அமிதாப் பச்சன், இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய ஆளுமைகள் தான் தொகுத்து வழங்குவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா, இப்ப எஸ்டிஆர் தொகுத்து வழங்கினார் அப்படின்னா அவர் சினிமாவில் குழந்தையில நட்சத்திரமாவே இருக்காரு. அவருக்குன்னு ஒரு நட்சத்திர அந்தஸ்து இருக்கு, ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு. அந்த மாதிரி ஆட்கள் தொகுத்து வழங்கலாம். இப்ப என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இதை நயன்தாரா தொகுத்து வழங்கினா எப்படி இருக்கும், இதுக்கு ஒரு புது கலர் கிடைக்குமே. ஏன்னா ரம்யா கிருஷ்ணன் ஒரு 2 வாரம் தொகுத்து வழங்கினாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க வேறு சில நிகழ்ச்சிகள் தொகுத்து வழங்கியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இப்ப லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவங்க தொகுத்து வழங்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு பேச்சு அடிபடுது. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, 3 பேர் தான் கடைசியா அவங்க கேட்டது. 1 சிம்பு, இன்னொன்னு சூர்யா, 3 விஜய் சேதுபதி. அதுல விஜய் சேதுபதியை புக் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. இல்ல நயன்தாரா தான் வரப்போறாங்கிறாங்க. ஏன்னா நயன்தாரா வந்தா கம்பேரிசனே இருக்காது, ஒரு மேலுக்கும் ஃபீமேலுக்கும் கம்பேரிசன் இருக்காது, அவங்க அழகா தொகுத்து வழங்கலாம், அது வேறு ஒரு கலரை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பார்ப்போம் விஜய் சேதுபதியா அல்லது நயன்தாராவான்னு பார்ப்போம். இப்ப கண்டஸ்டன்ட் ஒரு 10 கண்டஸ்டன்ட் இந்த வீடியோல பாத்துருவோம் யார் வரப்போறா அப்படிங்கிறத. சோ முதல்ல நடிகர் சார்லி 1980களில் கே பாலச்சந்தரால் அறிமுகப்படுத்தப்பட்டவர். நகைச்சுவை மட்டுமின்றி குணச்சித்திர வேடங்களும் வெகு சிறப்பாக நடித்தவர். ஏராளமான நாடகங்கள் நடித்தவர். டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காரு சமீபத்துல. சோ பன்முக திறமை கொண்டவர் சார்லி, மிகச்சிறந்த நடிகர். அவர் வருவாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் அடிபடுது. ஸோ சார்லி வந்தார்னா அந்த ஏஜ் கேட்டகிரி, அவருடைய ஏஜ் கேட்டகிரி, அதாவது இந்த வையாபுரி, பொன்னம்பலம் மாதிரியான அந்த ஏஜ் கேட்டகிரியில் அவர் வருவார். அவர் வந்தார்னா தன்னுடைய அனுபவத்தை மற்றவங்கள்ட்ட பயிர்றப்ப அது நல்லா இருக்கும். சார்லி வந்தா சிறப்பாகவே இருக்கும். கான்ட்ரவர்சியா யாராவது ஒருத்தரை கூட்டு வர்றது அப்படிங்கிறது வழக்கம். அந்த வகையில ஏற்கனவே சுச்சி வந்திருந்தாங்க. அவங்க வந்த சீசன்ல ரொம்ப ஒரு மாதிரி அடிபட்ட மாதிரி, அவங்க என்ன ஒரு கிட்டத்தட்ட ரொம்ப டிப்ரெஸ்டா, ரொம்ப பரிதாபமா இருந்தாங்க சுச்சியா இப்படிங்கிற லெவலுக்கு. இந்த முறை கார்த்திக் குமார் வருவாரு, சுச்சியுடைய முன்னாள் கணவர். இப்ப அவங்க 2 பேருக்குமே ஒரு பயங்கரமான ஒரு டக் ஆஃப் வார் போயிட்டு இருந்தது சோசியல் மீடியால. அவர் ஒரு கே அப்படின்லாம் அவங்க குற்றச்சாட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப அவருக்கு சினிமா வாய்ப்புகள் இல்லை. ஒரு ஃபாரின் மாப்பிள்ள அந்த மாதிரியான சில ரோல் பண்ணாரு. இப்ப ஸ்டாண்டப் காமெடின்னு அவரே சொல்லிக்கிறாரு, அதுல காமெடி இருக்கான்னு நமக்கு தெரியல. அவர் வருவாரு அப்படின்னு சொல்றாங்க.
அவர் வந்தாருன்னா கொஞ்சம் கான்ட்ரவர்சியா இருக்கும். அவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா எப்பொழுதுமே வட சென்னையில இருந்து ஒருத்தரை கூட்டு வருவாங்க, ஒரு ரேப்பர் அப்படின்னு. அவங்க பரபரன்னு அந்த சொல்லி செய்வாங்க ரேப்பர். அது வந்து அவர் பேர் என்ன, அசல் கோளாறு மாதிரியான ஆட்கள் யாராவது ஒருத்தரை கூட்டு வருவாங்க. இந்த முறை பால் டப்பா வருவாரு அப்படிங்கிறாங்க. ஏன்னா காத்து மேல காத்தடிக்குதுன்னு இப்போ ஒரு பாட்டு, காத்து ரைட்ல காத்து லெஃப்ட்லன்னு சொல்லி பயங்கரமா அந்த பாட்டெல்லாம் ஹிட் ஆகி ஒரு பரபரப்பான ஒரு இடத்துல இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஆள்களை வந்து எப்பொழுதுமே விஜய் டிவி வந்து அழகா கொத்தி தூக்கிட்டு வருவாங்க. இந்த முறை பால் டப்பா வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. நாலாவதா யூடியூப்ல இருந்து யாராவது ஒருத்தரை கூட்டு வருவாங்க. ஸோ இந்த முறை வந்து அருணோதயன், அதாவது அருணோதயன் விக்ரம் படத்துல ஒரு சின்ன ரோல்ல பண்ணியிருந்தாரு. அவர் ஒரு யூடியூபரு, அதாவது சிம்பிள் தா அப்படின்னு ஒரு யூடியூப். அவருக்கு ஒன்றும் பெரிய பயங்கரமான கிரேஸ் இல்லைனாலும் ஓரளவு அறிமுகமானவர். கொஞ்சம் பக்குவமா ஒரு விஷயங்களை கையாளுவாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டஸ்டண்டா, ஒரு நிதானமான ஒரு ஆளா இருப்பாரு. பட் கண்டென்ட்டும் கொடுப்பாரு. ஒரு பிரச்சனை வந்தா திருப்பி பதிலடி கொடுத்துருவாரு. இந்த மாதிரி ஆள் நமக்கு தேவைன்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு கண்டஸ்டண்டா அருணோதயன் இருப்பாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம்ல இருந்து யாராவது ஒரு முகத்தை கூட்டு வருவாங்க ஒவ்வொரு முறையும். அதுல இருந்து ஏராளமான பேர் வந்திருக்காங்க. தனலட்சுமி மாதிரியான ஆட்கள், அதாவது இவங்கெல்லாம் எப்படின்னா டிக்டாக்ல இருந்தவங்க. டிக்டாக் அந்த ஆப் வந்து பேன் பண்ணதுக்கு அப்புறமாக அவங்க எல்லாம் போக்கடம் இல்லாம அந்த ஆட்கள் எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராமுக்கும் யூடியூபுக்கும் சில பேரும் அந்த மாதிரி போய் அதெல்லாம் எவ்வளவு தூரம் கெடுக்க முடியுமோ கெடுத்தாங்க. பட் அதுல வந்து ஓரளவு ஒரு நல்லா பண்ணிட்டு இருக்கிறாள் அப்படின்னா ஹேசல் ஷைனிங்கிறவங்க வந்து பிரபு சாலமனுடைய மகள். அவங்க வந்து நிறைய ரீல்ஸ் எல்லாம் போட்டு பயங்கர பாப்புலரா பரபரப்பா இருக்காங்க. அவங்க வருவாங்க அப்படின்னு ஒரு பேச்சு அடிபடுது. பிக் பாஸ்ல தாமரை செல்வி அப்படின்னு வந்தாங்க. அந்த கேட்டகரியில ஒரு கிராமத்து ஆளு, ஒரு மாதிரியான இன்னசென்ட்டான ஆளு. பட் பயங்கரமா பேசுவாங்க, காமெடி பண்ணுவாங்க, பதிலுக்கு பதிலடி கொடுப்பாங்க. அப்படி ஒரு கண்டென்ட் கொடுக்குற ஆள் அப்படின்னு பார்த்தா குக்கு வித்து கோமாளி, அந்த மாதிரி பல நிகழ்ச்சிகள் அந்த விஜய் டிவியில உள்ள நிறைய நிகழ்ச்சிகள் வந்திருக்காங்க. அப்படி பாக்குறப்ப தீபா அக்கா அவங்க படங்கள்ல கூட நடிச்சிருக்காங்க. இந்த முறை அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா இப்ப விஜய் டிவில இருந்து ஆட்கள் வருவாங்க. பிரியங்கா வந்தாங்க, அந்த மாதிரி யாரையாவது கூட்டு வருவாங்க. ராஜு, பிரியங்கா, விஜய் டிவியோட ஆட்கள், ரியோ ராஜுங்கிற மாதிரி அந்த மாதிரி தீபா வருவாங்கன்னு சொல்லப்படுது. அதாவது முன்னால ஒரு பரபரப்பான கதாநாயகியா இருந்திருப்பாங்க, அவங்க இப்ப வாய்ப்பு இல்லாம இருப்பாங்க. அவங்க ஒரு கம்பேக் கொடுக்கறதுக்கு பிக் பாஸ் வந்து ஒரு பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாருமே பண்றதுதான். அதாவது ஒரு சீரியல் ஆக்டர் அடுத்து வந்து பிக் பாஸ் மூலமா கதாநாயகனாக முயற்சி பண்றது, ஏற்கனவே ஒரு சீனியரா இருக்கிறவர் திருப்பி பிக் பாஸ் மூலமா ஒரு வாய்ப்பு தேடுறதுங்கிறது வழக்கம் தான். அப்படி பாக்குறப்ப பூனம் பாஜ்வா இவங்களுக்கு இப்ப பட வாய்ப்பு இல்லாம ஏகப்பட்ட கவர்ச்சி படங்களை வந்து இன்ஸ்டாகிராம்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க திருப்பி வர்றதுக்கு இது ஒரு வழிகோலா அமையும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. ஸோ அதற்கு வந்து அவங்க இந்த முறை பிக் பாஸ்ல வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த 3 போட்டியாளர்கள் யாருன்னு பார்த்தோம்னா ரியாஸ் கான், சுப்பராஜ், கன்னிகா ஸ்நேகன். ரியாஸ் கான்கிறவர் நமக்கு தெரியும், ஆள வந்தான் படத்துல எல்லாம் உலகநாயகன் கமலஹாசனுக்கு பாடி டபுளா பண்ணியிருப்பாரு. சில படங்கள்ல வில்லனாவும் நடிச்சிருக்காரு. இவர் வந்து சுப்பராஜ் வந்து கார்த்திக் சுப்பராஜோட அப்பா. சினிமாவில் நடிக்கணும்னு பார்த்தாரு, அவருக்கு பட வாய்ப்புகள் இல்லை. இதன் மூலமாக மக்களுக்கு அறிமுகமானோம் அப்படின்னு ஒரு முயற்சியில சுப்பராஜ் வராரு. ஸ்நேகனுடைய மனைவி கன்னிகா, அவங்களும் சில சீரியல் எல்லாம் நடிச்சாங்க. பட் பெரிய அளவு போய் சேரலை. ஸோ இதன் மூலமாக அவங்க ஒரு ரீச் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பார்ப்போம் அந்த முயற்சி அவங்களுக்கு வெற்றி கிடைக்குதான்னு.